இதை விட வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு மனுஷன் என்னுடைய வீட்டில் நான் அமர்ந்திருப்பது என்பது ஒரு தன்னம்பிக்கை, தைரியம். யார் வருவாங்க? எந்த சட்டமும் நம்மளை தீண்டவே தீண்டாது. நம்மக்கிட்ட பாதுகாப்பே நம்ம வீடு தான். அந்த ராசிநாதன் நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நம்ம தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. அதுவும் இல்லாமல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம கிரகங்கள் மாறக்கூடிய, சூரிய பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு வர்றதும், சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு வர்றது மிகவும் சிறப்பினை தரும். ரொம்ப சிறப்பு. அளவில்லாத ஒரு செல்வங்கள், கரெக்டான ஒரு அமைப்பு, நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நம்மளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக வரும். பிரிவினை என்பது இருந்தால் பிரச்சனையிலிருந்து கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட விலகும். ஐயா பரவாயில்ல, இந்த மாதம் நாம் அவர் பேச்சு, ஐயா பேச்சை நாம் கேட்கணும். கணவன் மனைவி பேச்சு கேட்குறதும், மனைவி கணவன் பேச்சை கேட்குறதும் ரொம்ப சிறப்பினை தரும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, ஐயா சுபம் என்று சொன்னால் இந்த மாதம், ஜூன் மாதம் நம்மளுக்கு சுபத்தினம் தருமா? கண்டிப்பாக சுபம் தரும். நல்ல வெற்றியை தரும். ரொம்ப அஷ்டமத்து சனியின் தாக்கத்தால் அவஸ்தைப்பட்டவங்க நீங்கள், கடுமையான கோடு போட்டவங்க நீங்கள். இந்த கோடை எப்படி தான் திருத்தது? என்னங்க இது கோடு எவ்வளோ அழித்தாலும் அழியவே மாட்டேங்குது, எவ்வளோ பவுட்ரு போட்டு பூசினாலும் போட மாட்டேங்குது, அந்த எண்ணமே திருப்பி திருப்பி வருது. நாம் எந்த இடத்துல காலை வைக்கலாம்? அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த மாதம் நம்மளுக்கு ஏற்பட போசாமி. 1ஆம் தேதி 1/6 நம்மளுக்கு எல்லாமே வெற்றி என்று தான் சொல்லுவேன், ஒரே வார்த்தை. ஏன்னா நம்மளுக்கு 11ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது பெரிய உன்னதம் என்று தான் சொல்லக்கூடிய அமைப்பு தான். இதுவரை இல்லாத ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு போராட்டத்திலிருந்து நாம் வெளிவர்றது, மிதுனராசிக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பது, 12 என்று சொல்லக்கூடிய இடத்துல கிரகங்கள், அதாவது அவர் சுக்கிரநாதன் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் அவர் ஆட்சி பெறுவது, சுக்கிரனே ஆட்சி பெறுவது, சூரியன் இருப்பது, குரு பகவான் அந்த 12 இருப்பது சுபத்துவம் வாய்ந்த, அதாவது நாம் செய்கின்ற சேலைகளில் இனிமேல் நல்ல ஒரு உன்னதமான அமைப்பு. 10 ரூபாய் செலவு பண்ணாலும் அதை கரெக்டாக நாம் எடுத்துமே செலவு பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஒரு கல்வி நிறுவனத்தில் நம்ம குழந்தைகளுக்கு எதுவுமே சேர்த்தோம், அதை செலவீனம் பண்ண தன்னம்பிக்கை வளரும் பாருங்கள். ஏன்னா தேவையில்லாத விரயத்தெல்லாம் நாம் எத்தனையோ முறை நாம் இழந்துட்டுருக்கோம். அந்த விரயத்திலிருந்து நாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இந்த கிரகங்கள் அமைப்பு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிநாதன் அந்த 12ஆம் இடத்திலிருந்து ஆட்சி பெறப்போகிறார் நம்ம ராசி வீட்டில் வந்து. இதை விட வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு மனுஷன் என்னுடைய வீட்டில் நான் அமர்ந்திருப்பது என்பது ஒரு தன்னம்பிக்கை, தைரியம். யார் வருவாங்க? எந்த சட்டமும் நம்மளை தீண்டவே தீண்டாது. நம்மக்கிட்ட பாதுகாப்பே நம்ம வீடு தான். அந்த ராசிநாதன் நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நம்ம தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. அதுவும் இல்லாமல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம கிரகங்கள் மாறக்கூடிய, சூரிய பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு வர்றதும், சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு வர்றது மிகவும் சிறப்பினை தரும். ரொம்ப சிறப்பு. அளவில்லாத ஒரு செல்வங்கள், கரெக்டான ஒரு அமைப்பு, நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நம்மளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக வரும். பிரிவினை என்பது இருந்தால் பிரச்சனையிலிருந்து கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட விலகும். ஐயா பரவாயில்ல, இந்த மாதம் நாம் அவர் பேச்சு, ஐயா பேச்சை நாம் கேட்கணும். கணவன் மனைவி பேச்சு கேட்குறதும், மனைவி கணவன் பேச்சை கேட்குறதும் ரொம்ப சிறப்பினை தரும். ஐயா நம்ம போய் வரலாம், இந்த ஊருக்கு போய் வரலாம், இந்த கோயிலுக்கு சென்று வரலாம், தெய்வ காரியங்களுக்கு, அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கும் தெய்வ காரியங்களுக்கு ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம் இந்த காலம் சுவாமி. ஒரு ராசிநாதன் ராசியில் அடிப்படையாக இருப்பது அது ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா அந்த கிரகங்கள் அமைப்பு எங்கே பாருன்னா 7ஆம் இடத்தை பார்க்குது, பார்ட்னர்ஷிப்பை பார்க்குது, வெற்றி என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குது. சுபத்துவம் இது வரைக்கும் வெற்றியே கிடைக்காமல் இருந்ததுங்க. மிதுனராசிகாரை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது என்னென்னா அவங்க எப்படியாவது வெற்றி பெற்றுருவாங்க, அது வேறு விஷயம், அது வேறு தவல். எதையும் முறியடிக்கும் தன்மை இறைவன் கொடுது. ஏன்னா 3ஆம் அதிபதி அல்லவா, காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடம் என்பது முயற்சி, வெற்றி, அதுவும் உபயராசி வேறது. மற்றவருக்கு உபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கீழே விழுந்துட்டால் 100 பேரில் கீழே விழுந்துட்டால் இவர் தான் முதல்ல போய் தூக்குவார். இவருக்கு எந்த உறவு இருக்காது, எந்த சம்பந்தம் இருக்காது. ஆனால் இவர் தான் செயல் திட்டங்களே. இறைவன் இட்ட ஆணை அல்லவா, அந்த திருவாதிரை இருக்கக்கூடிய இடம் அல்லவா, சிவனோட இடம் அல்லவா. திருவாதிரை வேறு என்ன நட்சத்திரம்? சிவபெருமானுடைய நட்சத்திரம், கருணை கடவுள் கருணாமூர்த்தியுடைய நட்சத்திரம் அல்லவா. அவன் எவன் கட்டவனாக இருக்க பெற்றாலும் அவருக்கு நன்மையே செய்ய வேண்டும், அப்படி வரத்தை வாங்கி வழங்கக்கூடிய நபர் அல்லவா அவர்.
மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பது இந்த மாதம் முழுவதும் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் சுவாமி. நல்ல செயல் திட்டங்கள் உருவாகக்கூடிய காலங்கள். 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதை கரெக்டாக சேமிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் விரயத்திலிருந்து போன மாதம் முழுவதும் விரயத்திலே இருந்தோம். என்னங்க எது தொட்டாலும் விரயமாகவே போயிட்டுருக்கு. எல்லாம் செலவினங்கள் ஆயிடுச்சு. கையில் இருந்த மொத்த ரூபாவும் செலவாயிடுச்சுங்க. ஆனால் நன்மைக்காக செலவு செய்தோம் அல்லவா. ஒரு பொருளை வாங்கி வச்சுருக்கோம், அது நல்ல திடகாத்திரமான பொருளாக இருக்கும், தொலைந்து போகாத இருக்கக்கூடிய பொருளாக தான் நாம் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி நல்ல அமைப்பு இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? இந்த முறை நல்ல சேவிங்ஸ், அதாவது நல்ல சேமிப்பு அறக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் சேரப்போகுது. ஏன்னா 12ஆம் அதிபதியும் அவர் தான் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், சூரிய பகவான் இடம்பெயர்ந்து காணப்படுவது, செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது, லாபங்கள் தொடர்ச்சி வந்த வண்ணம் காணப்படும். ஐயா குரு மட்டும்தான் கொடுக்கல, 11ஆம் இடத்துல இருந்து குரு கொடுக்கல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மற்ற கிரகங்களும் மாத கிரகங்களும் நல்ல வலிமையான இடத்துல இருந்தால் எந்த தொந்தரவும் வராது. செயல் திட்டங்கள் நன்றாக இருக்க போது ஐயா உங்களுடைய பார்வை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க. நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலம், நல்ல பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த 26ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் இடம்பெயர்ந்துறாரு. ராசிநாதன் இடம்பெயர்ந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்ம ஸ்பீச் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு மேல் பேச்சு திறமை நன்றாக இருக்கும். எளிமையான பேச்சில் நம்மளுக்கு அதிகரிக்க போது, வாக்குப்பளிதம் அதிகமாக சிறப்பாக இருக்க போது சாமி. மிதுன ராசிகார் பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பங்கோ துயரமோ கிடையாது. இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய இடத்துல தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது. நல்ல அமைப்பு என்று தான் சொல்லக்கூடிய காலம். பிரிவினை என்பது கிடையாது. விடுங்க, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய காலம் இந்த காலம். அன்பு பண்பு முற்றார் உறவினர்கள் நம்ம பார்க்க போகிறாங்க. சிறப்புங்க, பரவாயில்ல ஏதோ வந்தார், பரவாயில்ல அவரும் வெளியூருக்கு சென்றார், ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சாங்க, நல்லா இருக்காங்க, பரவாயில்ல குழந்தை குட்டியோடு நல்லா இருக்காங்களா, பரவாயில்லை அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும். எல்லாரும் பாராட்டு வண்ணம் காணப்படும். உற்றார் உறவினர்களாக ஒரு பாராட்டுவாங்க, பரவாயில்ல 10 ரூபா சேர்த்துருக்காரு, நல்ல மக்கட்பேர் வச்சுருக்காரு, பரவாயில்ல நல்ல மக்களை சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த முறை மிதுனராசிக்கு இது ஒரு நல்ல இடத்துல நல்ல அமைப்போடு காணப்படுது. இந்த முறை 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் காணப்படுவோம் சாமி. ஐயா இது வரைக்கும் நாம் தான் கை நீட்டி வாங்கியிருந்தோம், இனிமேல் 10 பேருக்கு நாம் உதவி செய்யக்கூடிய காலத்துக்கு நம்மளுக்கு இறைவன் நம்மளை ஆட்கொள்கிறார். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டு சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் சேரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறார் இறைவன் நம்மளுக்கு. இந்த மாதமே திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று லாபாதிபதி லாபத்திலே ஆட்சி பெறுவது ஒரு சுபத்துவம். ஏன்னா பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை மட்டும்தான், அவரும் வக்கரகதி ஆவறதால அந்த பார்வையோட இனிமேல் சுபத்துவமாக மாறி நல்ல அமைப்பை தரப்போது. உயர்வான இடத்துக்கு இந்த மிதுனராசிக்காரங்க செல்ல போகிறாங்க. ஒரு லேண்டு சார்ந்த விஷயங்களோ இவங்களுக்கு நன்மை தரப்போகுது. அதாவது மனையிலையோ வீடு கட்டுறதுக்கூடிய அமைப்போ ஏதோ ஒரு நாம் செயல்படுத்தங்களை செய்ய போகிறோம். புதிய அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களிலும் ஒவ்வொரு சின்ன பாராட்டுகளும் நம்மளை வந்த வண்ணமும் காணப்பட போகுது. மனதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம். கல்வி சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம். மிதுனராசிக்காரங்க கல்வி பயின்றாங்களா அவங்களுக்கு மேற்கால் குறைவு, அதாவது மேற்படிப்பு படிக்கிறதுக்கான இது ஒரு அத்தியாயம் நல்லா இருக்குது ஐயா. இந்த மாதம் முழுவதும் நன்றாக உள்ளது என்று தான் சொல்லுவேன். நல்ல அமைப்பு. இனிமேல் நம்ம கேட்கக்கூடிய சப்ஜெக்டோ சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். பிரிவினை என்பது கிடையாது. இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாது. மனதிற்கு இன்பமான நிகழ்வுகளை வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு. வைகாசி மாதம் சொல்கிற மாதிரி இந்த ஆணி மாதம் இந்த ஜூன் மாதம் முடியும் வரை நம்மளுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் காணலாம். பிரிவினை என்பது கண்டிப்பாக கிடையாது. மிதுனராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இனிமேல் உற்றார் உறவினர் துணையாலும் நாம் எல்லா வெள்ளம் வெல்ல போகிறோம். உற்றார் உறவினரோடு நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கான நல்ல அமைப்பு தான் இந்த மாதம். நல்ல ஒரு செயல் திட்டத்திலிருந்து நாம் உருவாக்கணும். கடன் சார்ந்த விஷயங்களின் அமைப்புலாம் நல்லா குறையக்கூடிய காலம் சுவாமி. கடன் சார்ந்த விஷயங்களில் நாம் தலையிடாமல் இருப்பதோ, அந்த விஷயத்துக்கு சப்ஜெக்ட்டுக்கு நாம் இனிமேல் போகாதிருமன்னும், எல்லாத்துலேயும் நாம் எப்படி வெளியே வரணும், எப்படி அதை மேற்கொள்ளக்கூடிய காலம் எல்லாமே நல்ல அமைப்பை தரப்போம் சுவாமி. இனிமேல் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் மிதுனராசிக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை அனுபவித்து ரொம்ப தந்துட்டுருக்காங்க. எனக்கும் விடுதலை என்பது கிடைக்குமா கிடைக்காதா என்று தான் அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரரும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் இன்னமும் வேண்டிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள்.
இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே நிலைமை மாறப்போது. நன்றாக இருக்க போகிறீர்கள் மிதுனராசிக்காரங்க. ஏன்னா அவரும் வக்கரகதி, சனி பகவானும் வக்கரகதி அடைந்த பிறகு நல்ல அமைப்பு, உங்கள் செயல் திட்டங்கள் வேகமாக செயல்படக்கூடிய காலம். நல்ல பிரிவினையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர தான் போகிறீங்க. நன்மை பயக்கும் இடமாக நம்மளுக்கு இந்த காலம் அமையப் போகிறது. மிதுனராசிக்காரங்க இந்த ஜூன் மாதம் முழுவதும் நல்ல அமைப்போடவும் நல்ல செயல் திட்டங்களோடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வண்ணமும் நல்ல உணவு உட்கொள்ளக்கூடிய காலம், உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இந்த மாதம் முழுவதும் சிறப்பினை தரமா? கண்டிப்பாக சிறப்பினை தரும். 10 தேதிக்கு அப்புறம் நல்ல அதை சொல்லணும், நல்ல ஆளுமை திறமை நம்மளுக்கு வரப்போகுது சாமி. இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உலகம் முழுவதும் இது வரைக்கும் லேபிளே போடலைங்க, எனக்கு அடையாள கார்டே விசிட்டிங் கார்டே அடிக்கலன்னு அடிக்க போகிறீங்க. அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு இறைவன் தான் ஏற்படுத்தி தரப்போகிறார். நல்ல அமைப்பு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் துர்க்கை வழிபாடை செய்து உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், இந்த காளி மாகாளி என்று சொல்லக்கூடிய அன்னை அபிராமி, அந்த மாதிரி அபிராமி அந்தாதி பாடிவர சிவபூஜை, அதாவது பிரதோஷ நாள் வழிபாடை மேற்கொள்ளவும், உங்கள் பிரிவினிலிருந்து வந்த பிரச்சனைகள், கடன் தொல்லை எதுவாக இருப்பினும் இந்த மாதமே கழியும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.